இந்த வீடியோவில் சிஎஸ்எஸோட ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம், ப்ரிசிடென்ஸ். ப்ரிசிடென்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு டேக் இருக்குது, அந்த டேக்கு நீங்கள் வந்து ஸ்டைல் அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த டேகுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து நீங்கள் ஸ்டைல் வந்து அப்ளை பண்ண முடியும். இப்போது ஒரு டேகுக்கு வந்து நம்ம ஒரு 5 to 6 வேஸில் வந்து நம்ம அதுக்கு சேம் டேகுக்கு வந்து ஒரு சேம் ப்ராப்பர்ட்டியை வந்து செட் பண்ணி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்னன்னா இந்த 7 வேஸில் எந்த ஸ்டைல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக எடுத்து அந்த ஸ்டைல் வந்து அப்ளை பண்ணுது, எது செகண்ட் அப்ளை பண்ணுது, எது தேர்ட் அப்ளை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு காட்டுறேன். இது ரொம்ப பெரிய கான்செப்ட், ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பேராகிராஃப் டேக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேராகிராஃப் டேக்கில் இன்னொரு ஸ்பேன் டேக்கை நான் ஆட் பண்ணுறேன். ஸ்பேன் டேக்னா ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ, ஒரு இன்லைன் எலமெண்ட்டுக்கு வந்து ஸ்டைல் எதனா அப்ளை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்பேன் டேக்கு வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நான் இந்த திஸ்ன்ற கீவேர்டை எடுத்துட்டு இது வந்து நான் இங்கே இந்த ஸ்பேன் டேக்குள்ளே மூவ் பண்ணிவிட்டு திஸ் ஸ்பேன் டேக் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்ட்ரா ஒரு கண்டென்ட் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஒரு பேராகிராஃப் இருக்குது, இந்த பேராகிராஃப்குள்ளே ஒரு ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணியிருக்கேன், அந்த ஸ்பேன் டேக்குள்ளே ஒரு எலமெண்ட் கண்டென்ட் எழுதியிருக்கேன். இப்போ என் மோட்டோ என்ன அப்படின்னா, இந்த ஸ்பேன் டேக்குள்ளே இருக்கிற இந்த கண்டென்ட்டுக்கு வந்து நான் கலர் அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுக்கு டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து நான் கலர் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு வேவும் நான் சொல்லியே வந்து நான் உங்களுக்கு வந்து கலர் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து இன்லைன் சிஎஸ்எஸ். இன்லைன் சிஎஸ்எஸ்க்கு வந்து கலர் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ரெட் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இது இன்லைன் சிஎஸ்எஸ். ஃபஸ்ட்டு இன்லைன் சிஎஸ்எஸ்க்கு வந்து அந்த ஸ்பேன் டேக்கு வந்து ரெட் கலர் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டுக்கு வந்து ரெட் கலர் வந்து அப்ளை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இன்டர்னல் சிஎஸ்எஸ். இன்டர்னல் சிஎஸ்எஸ்க்கு வந்து எப்படி கலர் அப்ளை பண்ணுற நல்லா கவனிங்க. இப்போது இது வந்து இந்த ஸ்பேன் டேக் வந்து எந்த டேக்குக்குள்ளே இருக்குது, பி டேக்குள்ளே இருக்குது. அப்போது எப்படி இதை ட்ராவல்ஸ் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு பி டேக் வந்து எழுதணும். ஓகேவா? பி டேகு, அதுக்குள்ளே இருக்கிற ஸ்பேன் டேகு. ஓகேவா? அதுக்குள்ளே இருக்கிற ஸ்பேன் டேகு. ஸோ இந்த இப்படி தான் வந்து செலக்ட் பண்ணும். நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, இது வந்து செலக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த செலக்டரை நம்ம வந்து லாஸ்ட் இதில் பார்த்தது கிடையாது, அதனால் உங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரலாம். நம்ம கமா போட்டு பார்த்துருப்போம். அப்படின்னா என்னென்னா, பி டேக் இருக்கும், கீழே வந்து திருப்பி ஸ்பேன் டேக்கோ இல்லை இன்னொரு டேக்கோ இருந்தது அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேக்ஸுக்கு வந்து கமா போட்டு யூஸ் பண்ணியிருப்போம். பட் இந்த ஃபார்மேட் என்ன அப்படின்னா, ஒரு டேக்குக்குள்ளே இன்னொரு டேக் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறது, ட்ராவல்ஸ் பண்ணுறது தான் இந்த செலக்டர். ஓகேவா? ஸோ நான் தான் சொல்லியிருந்தேன், அசைன்மெண்ட் கொடுத்துருந்தேன், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செலக்டர்ஸ் வந்து வேறு என்னென்ன இருக்குது அது எல்லாமே பாருங்கள் அப்படின்ட்டு. இப்போ நான் இது ஓவர் பண்ணும்போது உங்களுக்கே இதில் காட்டுறாங்க பாருங்கள். பி டேக் உள்ள ஒரு ஸ்பேன் டேக் இருக்குது, அந்த ஸ்பேன் டேக்கை எனக்கு செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்றது மீனிங் தான் இது. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நான் கலர் வந்து க்ரீன் கலர் வந்து அப்ளை பண்ணுறேன். சாரி, காலம்னு போயிடுச்சு. கலர் வந்து க்ரீன் கலர். ஓகேவா? ஸோ ஐ ரிப்பீட், இந்த பி ஸ்பேன் அப்படின்னா என்னென்னா, இந்த பி டேக்குள்ளே இருக்கிற ஸ்பேன் டேக்கை எனக்கு செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மீனிங் தான் இது. நான் வந்து க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். ஓகே, இது ரெண்டாவது டைப். இன்டர்னலாக ஒரு கலர் வந்து நான் கொடுத்துருக்கேன், ஆனால் க்ரீன் கலர் எனக்கு அப்ளை ஆகலை. இதுக்கெலாம் என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கலாம். இப்போ நான் தேர்டாக எக்ஸ்டர்னலுக்கு போகிறேன். ஓகேவா? எக்ஸ்டர்னல்லையும் நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே எழுதுனேன் பார்த்தீங்களா, அதே சிஎஸ்எஸ் வந்து நான் எழுதுறேன். இப்போ இங்கே எழுதுனேன் அதே பி டேக், அதுக்குள்ளே இருக்க ஸ்பேன் டேக்கை ட்ராவல்ஸ் பண்ணி அதுக்கு வந்து கலர் அப்ளை பண்ண போகிறேன். ஆனால் அது இன்டர்னல், இது எக்ஸ்டர்னல், ஜஸ்ட் அதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? ஸ்பேன் டேக்கு இதுக்குள்ளே வந்து கலர் வந்து அப்ளை பண்ணுறேன். கலர் வந்து ப்ளூ கொடுக்குறேன். ஓகே, ஸோ எனக்கு இதுவுமே அப்ளை ஆகலை. ஓகே, செகண்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மூணு டைப் ஆஃப் கலர், 3 டைப் ஆஃப் ஸ்டைல்ஸை வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். 3 டைப்னா 3 வேல வந்து சேம் டேக்கு சேம் ப்ராப்பர்ட்டி வந்து அப்ளை பண்ணிட்டு வரேன். இப்போது ஃபோர்த்தை நான் என்ன டைப் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஸ்பேன் டேக்குக்கு வந்து ஒரு ஐடி வந்து செட் பண்ண போகிறேன். ஐடி வந்து ஏற்கனவே நம்ம டெமோ தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், ஏன்னா இது ரொம்ப சிம்பிளாக நான் வச்சுக்க முடியும். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்பேன் டேக்குக்கு ஒரு ஐடியை க்ரியேட் பண்ணி அந்த ஐடியை வச்சு நான் வந்து கலர் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ நான் திரும்ப வந்து இந்த ஸ்டைல் டேக்கே போகிறேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஐடி செலக்டருக்கு நம்ம ஹேஷ்டாக் யூஸ் பண்ணோம், பக்கத்தில் ஐடி செலக்டரோட நேமு, அதுக்கப்புறம் கலர் வந்து என்ன யூஸ் பண்ணலாம்னா லைக் ப்ரௌன் யூஸ் பண்ணுவோம், ப்ரௌன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன், அடுத்த இது என்னென்னா ஸ்பெசிஃபிக்காக இப்போது இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த லைக் இது வந்து மோர் ஸ்பெசிஃபிக்கு. நான் இப்போ என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா, இது வந்து நான் ரிப்ளிகேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த டேக்கையே வந்து
அதாவது இந்த கோடையை நான் அந்த ரிப்ளிகேட் பண்ணி எக்ஸ்ட்ராவாக ஒன்று ஆட் பண்ண போகிறேன், இம்பார்ட்டன்ற ஒரு கீவேர்டு ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வந்து மெயின் ரோலே பண்ண போகுது, நல்லா கவனிங்க. ஓகேவா? ஸோ நான் இதுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா கலர் வந்து பிங்க்னு மாற்றிடுறேன். பிங்க் வேணா, இட்ஸ் நாட் ஒயிட் கலர். ஓகே, ஸோ வயலட்னு மாற்றிட்டேன். ஓகேவா? இங்கே பாருங்கள், இது சேம் தான். இந்த இது வந்து நம்ம இங்கேயுமே எழுதியிருக்கோம், மோர் ஸ்பெசிஃபிக் செலக்டர் இங்கேயுமே நம்ம எழுதியிருக்கோம். சேம் செலக்டர்ஸ் தான் வந்து இன்டர்னல்லி யூஸ் பண்ணியிருக்கோம், எக்ஸ்டர்னல்லி யூஸ் பண்ணியிருக்கோம். அதே செலக்டர் நான் இங்கே யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ட் கீவேர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த வயலட் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வயலட் கலர் இங்கே அப்ளை ஆகிடுச்சு. இதுக்கெல்லாம் என்ன ரீசன் சொல்கிறேன். லாஸ்ட்டாக என்ன இது பண்ண போகிறேன்னா டேரெக்டாக இந்த ஸ்பேன் டேகையே அப்படியே கொடுக்க போகிறேன். ஓகேவா? எனக்கு வந்து ஸ்பேன் டேகுக்கு வந்து கலர் வந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்ட்டு நான் டேரெக்டாகவே அந்த டேகை மென்ஷன் பண்ணி கொடுக்குறேன். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு டேகையே நம்ம செலக்ட் பண்ணி அது கலர் அப்ளை பண்ண முடியும், அது பேர் டேக் செலக்டர் அப்படின்ட்டு. இதுக்கு வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா ஆரஞ்சு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ எத்தனை டைப், அதாவது எத்தனை வேல வந்து நான் கலர் அப்ளை பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்லைன் 1, செகண்ட் வந்து இன்டர்னல், ஓகேவா? தேர்டு வந்து எக்ஸ்டர்னல், ஃபோர்த்து வந்து என்னன்னா ஒரு ஐடியை யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், ஃபோர்த்து ஐடி. ஃபிஃப்த்து வந்து என்னன்னா அந்த எக்ஸ்டர்னல்லே கொடுத்தது அந்த மோர் ஸ்பெசிஃபிக்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக இம்பார்ட்டன்ட் கீவேர்டு ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா லெஸ் ஸ்பெசிஃபிக்னு சொல்லுவாங்க. லெஸ் ஸ்பெசிஃபிக்னா இது ஸ்பெசிஃபிசிட்டி ரொம்ப கம்மி. இது டேரெக்டாக ஒரு டேக் செலக்டர் யூஸ் பண்ணி அதுக்கு வந்து கலர் அப்ளை பண்ணுறேன். இப்போ என்ன வேலை வந்து எது வந்து அது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக எடுத்துக்கும், என்ன கலர் வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை ஆகும் அந்த டேகுக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ப்ரெசிடென்ஸ் ஆஃப் சிஎஸ்எஸ் அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து அதுக்கு ஒரு இதுவுமே ரைட் பண்ணி வச்சிருக்கேன். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கீவேர்டு. அந்த இம்பார்ட்டன்ட் கீவேர்டு எங்கே இருக்கோ நீங்கள் என்ன செலக்டர் வேணாலும் யூஸ் பண்ணுங்க, இந்த மோர் ஸ்பெசிஃபிக் செலக்டர் இல்லை ஒரு ஐடி செலக்டர் இல்லை ஒரு லெஸ் ஸ்பெசிஃபிக் செலக்டர், எந்த செலக்டர் வேணாலும் யூஸ் பண்ணுங்க. அதில் வந்து ஏதாச்சும் ஒன்றுத்தில் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கீவேர்டு யூஸ் பண்ணீங்கன்னா அந்த இம்பார்ட்டன்ட் கீவேர்டோட கலர் தான், அந்த ப்ராப்பர்ட்டி தான் ஃபர்ஸ்ட் அந்த டேகுக்கு வந்து அப்ளை ஆகும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதுதான் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது செலக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா? மோர் ப்ரெசிடென்ஸ் இது. ஸோ இதை வந்து நான் இப்போ இன்னும் ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து இந்த இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்கலாம். செகண்ட், ஓகே, நான் இப்போ வந்து அந்த ஸ்பேன் டேக் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பேராகிராஃப் டேக் உள்ள இருக்கிற ஸ்பேன் டேக். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், எல்லா கலர்ஸும் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. நான் இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஓகே, இது எக்ஸ்பேண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா கிடைச்சிடும். நம்ம என்னென்ன கலர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம், செவன் கலர்ஸ் கொடுத்துருக்கோம். 6 கலர்ஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா 6 டைப் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். லைக் 6 கொடுத்துருக்கோம். 1 செகண்ட் இருங்க. ஆமாம், எஸ், 6 வேஸ் கொடுத்துருக்கோம். பட் இப்போ அப்ளை ஆகிருக்கிறது இந்த வயலட் தான் அப்ளை ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த கட் பண்ணி வச்சுருக்காங்களா, அதாவது இந்த ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கீங்களா, இதெல்லாம் வந்து என்னென்னா இப்போது அப்ளை ஆகலை அப்படின்ற மீனிங்கு. ஸ்ட்ரைக் பண்ணாது இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு இப்போ அப்ளை ஆகிட்டு இருக்குது மீனிங். ஓகேவா? ஸோ இப்போ எது அப்ளை ஆகிட்டு இருக்குன்னா கலர் வந்து வயலட்னு கொடுத்துருக்கோம். இம்பார்ட்டன்ட் கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்க இந்த கலர் தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெசிடென்ஸ் எடுத்துக்கிட்டு அதுதான் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை ஆகுது. இந்த வயலட் தான் ஃபஸ்ட்டு அப்ளை ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? நான் இப்போது இந்த வயலட்ன்றதை எடுத்துட்டேன் அப்படின்னா இதை வந்து நான் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இது அதாவது நல்லா புரிஞ்சுக்குங்க, நான் இங்கே கமெண்ட் லைன் பண்ணுறதும் ஒன்று தான், இந்த இடத்துல இந்த டிக் மார்க்கை எடுக்கிறதும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ ரெண்டுமே சேம் தான். நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் கமெண்ட் லைன் பண்ணிட்டேன், இந்த கோடையை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா, இந்த இம்பார்ட்டன்ட் கோடையை எடுத்துட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு போவோம் அப்படின்னா இன்லைன் சிஎஸ்எஸ்க்கு போவோம். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் கீவேர்டுக்கு அடுத்தது ப்ரிஃபரன்ஸ் எதுனா இன்லைன் சிஎஸ்எஸ். இன்லைன் சிஎஸ்எஸ்க்குள்ளே நீங்கள் என்ன எழுதிருக்கீங்களோ அதுதான் வந்து அப்ளை ஆகும், அந்த கலர் தான் அப்ளை ஆகும். இன்லைன் சிஎஸ்எஸ்க்குள்ளே நான் ரெட் எழுதியிருக்கேன். ஓகேவா? அது நீங்கள் இதுலேயுமே பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுலேயுமே பாருங்கள், நான் இன்லைன் சிஎஸ்எஸ்ல வந்து ரெட் எழுதியிருக்கேன். நான் வந்து இப்போது இதை வந்து நான் அதாவது இந்த வயலட் கலர் இம்பார்ட்டன்ட் கலரை நான் எடுத்துக்கிட்டுறேன், கமெண்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ரெட் கலர் வந்து அப்ளை ஆகுது பாருங்கள். அதுக்கு அடுத்தது மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த 6 கலர்லேயும் அதான் அதுக்கு அடுத்து இருக்க 5 கலர்லேயும் மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இன்டர்னலாக எழுதியிருக்கேன், அந்த கலர் தான் உங்களுக்கு அப்ளை ஆகுது, ரெட் கலர். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்தது என்ன ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா இங்கே இது போயிடுறேன், சாரி.
அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடி செலக்டர். ஐடின்றது ரொம்ப மோர் ஸ்பெசிஃபிக்கான ஒரு செலக்டர். அதனால ஐடி செலக்டர் வந்து தேர்ட் ப்ரிஃபரன்ஸ். ஐடி செலக்டருக்கு நம்ம என்ன கலர் கொடுத்துருக்கோம், இங்கே பார்த்தாலே தெரியும், ப்ரௌன் கலர் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ நான் இப்போ இன்லைன் சிஎஸ்எஸை வந்து நான் எடுத்துட்டேன், அந்த கலரை நான் சுத்தமாக எடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கு அடுத்து ப்ரௌன் கலர் தான் உங்களுக்கு அப்ளை ஆகும். இங்கே பாருங்க, ப்ரௌன் கலர் அப்ளை ஆயிடுச்சா? இந்த ஸ்ட்ரைக் போயிடுச்சுனாலே அது அப்ளை ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ப்ரௌன் கலர் தான் நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஐடி செலக்டர் தான் நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பாருங்க, மோர் ஸ்பெசிஃபிக் இன்டர்னல். மோர் ஸ்பெசிஃபிக்காகவும் இருக்கணும், இன்டர்னல் சிஎஸ்எஸ்ல எது எது இருக்குமோ அதுதான் அடுத்த ப்ரிஃபரன்ஸ். இப்போ மோர் ஸ்பெசிஃபிக்னா என்னது, இந்த பி டேக்குள்ளே இருக்கிற இந்த ஸ்பேன் டேக் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த பேன் டேக்கு ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அதனால இது வந்து மோர் ஸ்பெசிஃபிக்னு சொல்லுவாங்க. அப்போ லெஸ் ஸ்பெசிஃபிக்னா என்ன ப்ரோ அப்படின்னா, டேரெக்டாக நான் வந்து அந்த பி டேக்குள்ளே இருக்கிற ஸ்பேன் டேக்னு சொல்லாமல் டேரெக்டாக ஒரு ஸ்பேன் டேக் அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப லெஸ் ஸ்பெசிஃபிக். ஏன்னா இது வந்து இது வந்து என்னன்னா ஸ்பேன் டேக் எங்கே வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தானே மீனிங்கு. ஸோ இது வந்து லெஸ் ஸ்பெசிஃபிக், இது மோர் ஸ்பெசிஃபிக். ஆனால் இப்போ இங்கே நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மோர் ஸ்பெசிஃபிக் நான் வந்து எக்ஸ்டர்னல்லையும் எழுதியிருக்கேன், இன்டர்னல்லையும் அதே கோடு எழுதியிருக்கேன். ஆனால் எந்த கோடு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக எடுத்துக்கும் மோர் ஸ்பெசிஃபிக்லனா, இன்டர்னலில் எழுதுகிற இந்த கோடு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக எடுத்துக்கும். அதுக்கு தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருந்தேன், மோர் ஸ்பெசிஃபிக் வித் இன்டர்னல் சிஎஸ்எஸ். ஓகேவா? ஸோ அது வந்து நம்ம இந்த ப்ராக்டிக்கலாகவும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மோர் ஸ்பெசிஃபிக் வித் இன்டர்னல் சிஎஸ்எஸ் க்ரீன் கலர் இதுதான் அது இன்டர்னல் ஸ்பெசிஃபிக்கு. இப்போ நான் வந்து இந்த ஐடி செலக்டர் இருக்க கலர்ஸை நான் வந்து எடுத்து விட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இந்த க்ரீன் கலர் தான் அப்ளை ஆகும். இங்கே பாருங்கள், க்ரீன் கலர் அப்ளை ஆயிருக்கா? அதான் மோர் ஸ்பெசிஃபிக் இன் இன்டர்னல் சிஎஸ்எஸ்ல யூஸ் பண்ணிருக்க கலரு. இப்போ நான் இதை க்ரீன் கலர் எடுத்துட்டுனா என்ன வரும் கெஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து மோர் ஸ்பெசிஃபிக் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அதுதான் மோர் ஸ்பெசிஃபிக் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். மோர் ஸ்பெசிஃபிக் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்ல என்ன கலர் கொடுத்துருக்கீங்க, ப்ளூ கலர் கொடுத்துருக்கீங்க. இதுதான் வந்து நெக்ஸ்ட் வந்து அப்ளை ஆகும் போது. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணணும். இந்த இன்ஸ்பெக்ட் டூல் இதனால தான் யூஸ் ஆகிட்டு இருக்கு, இப்படி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்றது சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து அந்த க்ரீன் கலர் மோர் ஸ்பெசிஃபிக் இன்டர்னல் சிஎஸ்எஸ் எடுத்து விட்டதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது வந்து மோர் ஸ்பெசிஃபிக் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் வந்து அப்ளை ஆயிருக்கு, ப்ளூ கலர் வந்து அப்ளை ஆயிருக்கு பாருங்க. இப்போ லாஸ்ட்டாக எதுவுமே இல்லை அப்படின்னா லாஸ்ட்டாக அது எது போகும்னா லெஸ் ஸ்பெசிஃபிக்கு போகும். ஓகேவா? கடைசியாக வந்து நான் ஸ்பேன் டேகுக்கு மட்டும் வெறும் ஸ்பேன் டேகுக்கு கலர் வந்து ஆரஞ்சுன்னு கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்து லாஸ்ட்டாக இதுக்கு வரும், இதுதான் லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஓகேவா? இந்த ப்ளூ கலர் எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு அடுத்து ஆரஞ்சு கலர் அப்ளை ஆகும். ஸோ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும் ப்ரிசிடென்ஸ் வந்து எப்படி அப்ளை ஆகுது அப்படின்ட்டு. ஓகேவா? ஒரு சேம் டேகு, அந்த சேம் டேகுக்கு நான் சேம் ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து நிறைய கோடு ஒரு 6 டைப் ஆஃப் இது கோடு எழுதி அதுக்கு வந்து கலரை வந்து மாற்றி அப்ளை பண்ணுறேன். என்ன கலர் வந்து எது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக எடுத்து அப்ளை ஆகும் அப்படின்றது ஒரு ஆர்டரை நம்ம பார்த்தோம். ரீகேப் தட் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன எடுத்துக்கோன்னா இன்டர்னல் சிஎஸ்எஸ் இம்பார்ட்டன்ட் கீவேர்ட். இந்த இம்பார்ட்டன்ட் கீவேர்ட் நீங்கள் என்ன சிஎஸ்எஸ்ல யூஸ் பண்ணாலும், லைக் இப்போ இதுலேயே எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த இம்பார்ட்டன்ட் கீவேர்டு இங்கே யூஸ் பண்ணாலும் சரி, இங்கே யூஸ் பண்ணாலும் சரி, இங்கே லெஸ் ஸ்பெசிஃபிக்கே நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கீவேர்டு யூஸ் பண்ணாலும் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கும். ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக எடுத்துக்கும். ஏன்னா இம்பார்ட்டன்ட் கீவேர்டு எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு கீவேர்டாக எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ அது நல்லா புரிஞ்சுக்குங்க. இது சொல்லணும்னு நினச்சேன். செகண்ட் அதுக்கு அடுத்தது ப்ரிஃபரன்ஸ் எதுனா இன்லைன் சிஎஸ்எஸ் தான் அதுக்கு அடுத்த ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்தது ஐடி செலக்டர் யூஸ் பண்ணி கலர் கொடுத்தது, அது தேர்டு ப்ரிஃபரன்ஸு. ஃபோர்த்து வந்து மோர் ஸ்பெசிஃபிக் இன்டர்னல் சிஎஸ்எஸ்ல எழுதியிருக்கிறது, அது ஃபோர்த்து ப்ரிஃபரன்ஸு. அப்புறம் ஃபிஃப்த்து ப்ரிஃபரன்ஸ் வந்து மோர் ஸ்பெசிஃபிக் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்ல எழுதியிருக்கிறது. லாஸ்ட்டாக தான் வந்து லெஸ் ஸ்பெசிஃபிக். ஓகேவா? ஸோ ஒரு டேக் மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணி கலர் அப்ளை பண்ணுறது. ஓகே, ஸோ இவ்வளோதாங்க ஒரு சிஎஸ்எஸோட ப்ரிசிடென்ஸ் வந்து அப்ளை பண்ணுறது. இது எதுக்காக நம்ம இந்த டாபிக் எடுத்தோம் அப்படின்னா, இந்த இந்த கோர்சஸில் வந்து நடுவில் வந்து சிலது வந்து ஓவர் ரைட் ஆகும். ஓகேவா? ஸோ ஒரு கலரோ இல்லை ஒரு ஃபாண்ட் சைஸோ வந்து ஓவர் ரைட் ஆகும். அந்த டைமில் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. ஓகே, இது எப்படி ஓவர் ரைட் ஆயிருக்குன்னா, இது ஒரு வேளை மோர் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு யோசனை வரும். இல்லைன்னா இம்பார்ட்டன்ட் கீவேர்டு கொடுத்ததுனால இது வந்து ஓவர் ரைட் ஆகிருக்கலாம். இல்லை லைக் வேறு ஏதாச்சும் ஐடி செலக்டர்ன்றதுனால மோர் ப்ரிஃபரன்ஸ் அதனால் வந்து ஓவர் ரைட் ஆகிருக்கலாம் அப்படின்றது இந்த தாட் தான் உங்களுக்கு வரணும். ஓகேவா? ஸோ அது ஏன் ஓவர் ரைட் ஆயிருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த தாட்டு வந்து வந்துடணும். இது ஏன் ஓவர் ரைட் ஆகிருக்குன்ட்டுலாம் கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து இதுக்கு ஒரு தனியாகவே ஒரு வீடியோ பண்ணோம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். ஓகே, நான் இதில் வந்து ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு அசைன்மெண்ட் தரேன். இது நல்லா கவனிங்க. என்ன அப்படின்னா, லைக் இப்போ நான் வந்து இந்த ப்ரிஃபரன்ஸ்லாம் சொல்லியிருந்தேன்ல,
இந்த ப்ரிஃபரன்ஸ் தவிர வேறு என்னென்ன ப்ரிஃபரன்ஸ் வந்து இருக்குது எக்ஸ்ட்ரா அப்படின்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கங்க. இன்னொன்று வந்து இப்போ நான் இந்த இம்பார்ட்டன்ட் கீவேர்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இம்பார்ட்டன்ட் கீவேர்டு நான் இன்டர்னல்லையும், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்டர்னலில் ஒரு கலர் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், ஐயோ நான் இது கொடுத்தேன்னா உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும், அதுக்கு தான் நான் யோசிக்கிறேன். ஓகேவா? ஸோ அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா, அந்த இம்பார்ட்டன்ட் கீவேர்டு நான் இன்லைன்லேயும் கொடுக்குறேன், எக்ஸ்டர்னல்லையும் இம்பார்ட்டன்ட் கீவேர்டு யூஸ் பண்ணுறேன், இதுலேயும் அதாவது இன்டர்னல்லையும் இம்பார்ட்டன்ட் கீவேர்டு, எக்ஸ்டர்னல்லையும் அதே இம்பார்ட்டன்ட் கீவேர்டு யூஸ் பண்ணுறேன். அப்போது அது வந்து என்ன சிஎஸ்எஸை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கும், இன்டர்னலில் யூஸ் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் கீவேர்டில் எடுத்துக்குமா, இல்லை இன்டர்னலில் இருக்கிறது எடுத்துக்குமா, இல்லை எக்ஸ்டர்னலில் இருக்கிறது எடுத்துக்குமா? இதுதான் உங்கள் அசைன்மெண்ட்டு. ரிசர்ச் பண்ணி வைங்க. ஸோ தட்ஸ் ஃபார் த வீடியோ. See you on the next video. Bye.